நிதியை வெளிப்படையாக ஒதுக்கீடு செய்து அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். இந்த பட்ஜெட்டில் அது தொடர்பான எந்த அறிவிப்பும் இல்லை என்பது ஏமாற்றம் அளிக்கிறது. இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய விசிக தலைவர் திருமாவளவன், நிதியை வெளிப்படையாக ஒதுக்கீடு செய்து அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை பட்ஜெட்டில் இடம்பெறாதது ஏமாற்றம் அளிப்பதாக கூறியுள்ளார். செய்யூரில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தொடங்குவதற்கான அறிவிப்பை செய்திருப்பது விடுதலை சிறுத்தைகளுக்கான ஒரு நன்மதிப்பாக மகிழ்ச்சி அடைகிறோம். அதற்காகவும் முதல்வருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதே வேளையில் இந்த பட்ஜெட்டில் நாங்கள் பதவி உயர்வுக்கான சட்டம் கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை வைத்ததுடன் சிறப்பு கூறுகள் திட்டத்துக்கான செயல் திட்டங்களை அறிவிக்க வேண்டும். அதற்கான சட்டம் ஏற்கனவே வந்துவிட்டது என்றாலும் சிறப்பு கூறுகள் திட்டத்தின்படி SC/ST சமூகத்தினருக்கான நிதியை வெளிப்படையாக ஒதுக்கீடு செய்து அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். இந்த பட்ஜெட்டில் அது தொடர்பான எந்த அறிவிப்பும் இல்லை என்பது ஏமாற்றம் அளிக்கிறது. என்றாலும் மானிய கோரிக்கைகளின் போது இந்த அறிவிப்பு வெளியாகும் என்று நம்புகிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.